Sixth is mathematics term 1 chapter 1 exercise 1.5 objective type questions. Question number 5 53 plus 49 into 0. Any number multiplied by 0 0. Option B. Question number 6 59 by 1. 59 1 ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும் சேம் நம்பர் தான் வரும் 59. எந்த நம்பர் நீங்கள் 1 ஆல் டிவைட் பண்ணாலும் இல்லை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் வரும் பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் தான் வரும். Question number 7 the product of a non-zero whole number and its successor is always. ஒரு non-zero whole number ஃபார் எக்ஸாம்பிள் 3 இருக்குது, அதோட சக்ஸஸர் பார்த்தீங்கன்னா 4. மல்டிபிள் பண்ணுங்க, இது என்ன வரும் 12 வரும். இதே 4 into 5 எடுத்துக்கோங்க, அதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்த நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கணும் 20. 6 into 7 42. மேக்ஸிமம் ஈவன் நம்பர் வருது பாருங்கள். ஸோ ஈவன் நம்பர் தான் ஆன்சர். 0 வராது, ஆட் நம்பர் வராது, நன் ஆஃப் தீஸும் வராது. கொஸ்டின் நம்பர் 8 the whole number that does not have a predecessor. அதாவது ஹோல் நம்பர் எந்த ஹோல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீடெசஸர் இருக்காது, 0 என்ற நம்பர் தான் இருக்காது. ஏன்னா 0க்கு முன்னாடி உள்ள நம்பர் நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஹோல் நம்பர் பொறுத்த வரைக்கும் 0க்கு முன்னாடி வேறு நம்பர் கிடையாது. 0க்கு முன்னாடி பின்னாடி கிடையாது, முன்னாடி. கொஸ்டின் நம்பர் 9 which of the following expressions is not 0. இதில் எது 0 கிடையாது, 2 + 0 0 கிடையாது. ஏன்னா 2 into 0 0 தான், 0 + 0 0 0 - 0 0 தான். ஆனால் 2 + 0 பார்த்தீங்கன்னா 2 வரும். ஸோ அதான் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which of the following is not true கொடுத்துருங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா பாருங்கள், எல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது. இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அடிஷனில். இது பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேஷனில். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இது அடிஷனில், இது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த ஆப்ஷன் சி தப்பாக இருக்குது பாருங்கள், ரெண்டுமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. சிம்பிளை எக்ஸ்ட்ராவாக ப்ராக்கெட்டை போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம படிக்கவே இல்லை. ஸோ அதுதான் ஆன்சர். இந்த லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. A into B plus C equal to A into B plus A into C. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அது வந்து உங்களுக்கு கரெக்ட் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் லாஸ்ட் ஒரு கொஸ்டினுடைய ஆன்சர். ஸோ அவ்வளோதான், சம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.